படித்தவனிடம் பக்குவம் பேசாதே, பசித்தவனிடம் தத்துவம் பேசாதே. மகான் போல் நீ வாழ வேண்டும் என்றில்லை, மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். வாழ்வில் உண்மையான நண்பன் நம் மனசாட்சி. அது மற்றவர்களுக்கு துரோகம் செய்தாலோ மற்றவர்கள் நமக்கு துரோகம் செய்தாலோ அது அமைதியாக இருக்காது. உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் மனிதன் பயந்து வாழ வேண்டிய தெய்வம் மனசாட்சி. மனசாட்சி ஒரு தடவை உறுத்தினால் அது செய்ய போகும் குற்றத்தின் எச்சரிக்கை. மீண்டும் மீண்டும் உறுத்தினால் அது செய்த குற்றத்தின் தண்டனை. உன் வாழ்க்கை சரியோ தவறோ, வாழ்கின்ற ஒரு வாழ்வு. அதை உனக்கு பிடித்தபடி மனசாட்சிப்படி வாழ். தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை, தீர்வுகள் கேட்க நீ கெட்டவனும் இல்லை. மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். மகான் போல வாழ வேண்டிய அவசியமில்லை. உலகிலேயே நீ திருப்தி படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே. உண்மையாக இருக்க விரும்பினால் உன் மனசாட்சிக்கு உண்மையாக இரு. உன் மனசாட்சி தூங்கிக் கொண்டு இருக்கிறது என்று நினைத்து தவறு செய்யாதே. அது மட்டும் விழித்து கொண்டால் பிறகு நீ தூங்க முடியாது. வெளியே தெரியாதவரை எல்லோரும் யோகியர்கள் தான், மாட்டிக்கொள்ளாதவரை அனைவரும் மாணிக்கங்கள் தான். ஒருவரை பற்றி முழுமையாக அறியாமல் தகாத வார்த்தைகளை கொட்டுவது தப்பு. உங்கள் மனசாட்சி உங்களை மன்னிக்காது. எது ரசிக்கப்பட்டதோ அது அழிக்கப்படும், எது பிரமிக்கப்பட்டதோ அதுவே வெறுக்கப்படும், எது அற்புதமாய் போற்றப்பட்டதோ அதுவே குப்பையாகவும் போகும், எது புனிதமாக நினைக்கப்பட்டதுவோ அதுவே தீண்ட தகாமலும் போகும். வாழ்வு அவ்வளவுதான், மனித மனங்களும் அவ்வளவுதான். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு. அதுவே வாழ்க்கையின் ரகசியம். காலம் பேசாது, ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும். கவலையும் பயமும் எனக்கு பகைவர், நான் இப்பகைவர் வென்று தீர்த்தேன். அதனால் மரணத்தை வென்றேன், நான் அமரன். உன் எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயல்களில் இருந்துதான் பிறக்கின்றது. வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாதே. உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய். பணம் உலகை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை கவரும், இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை கடவுளையே கவரும். தொடங்குவதற்கு மிக சரியான தருணம் என்று எதுவும் கிடையாது. இப்பொழுதே தொடங்குங்கள். செய்யும் போதுதான் கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் இலக்குகளை அதிபயங்கர உயரத்தில் வையுங்கள். தோல்வி அடைந்தாலும் உங்களின் தோல்வி மற்றவர்களின் வெற்றியை விட உயரத்தில் இருக்கும். மனசாட்சி உறங்கும் நேரத்தில் தான் மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது. அவமானம் மட்டுமே ஒருவனை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். அவமானங்கள் மட்டுமே ஒருவனை அறிவாளியாக மாற்றும். உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருப்பவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுப்பவர்களை என்றும் மறந்து விடாதே. ஆசை இல்லாத முயற்சியால் பயனில்லை, அதே போல முயற்சி இல்லாத ஆசையாலும் பயனில்லை. அனைத்து செயல்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர்கள். வளைந்து கொடுத்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஒரு மலரின் மனம் காற்றின் திசை வழி மட்டுமே செல்லும். ஒரு நல்ல மனிதனின் நல்ல குணங்கள் அனைத்து திசைகளுக்கும் செல்லும். அறியாமை ஒரு மனிதனை வீணாக்கும். பயிற்சி செய்யாவிடின் நாம் கற்றுக்கொண்ட கல்வி வீணாகிவிடும். சந்தோஷம் வேண்டும் என்றால் நமது மனதிற்குள்ளே நாம் தேட வேண்டும். வெளியே தேடி பயனில்லை. காலம்தான் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும். காலப்போக்கில் நமது கண்ணோட்டம் மாற்றமடையும். புன்னகை தொற்றிக்கொள்ளும் தன்மை உடையது. இறுக்கமான நிலைமை உடனே மாற்றமடையும். உங்கள் மகிழ்ச்சிக்கு நீங்கள் ஒருவர் மட்டுமே காரணம். கடந்த காலத்தை விட்டுவிட்டு வந்து விடுங்கள். காலத்தால் சரி செய்ய முடியாதது எதுவும் இல்லை. வாழ்க்கையின் கேள்விகளுக்கு விடை அதற்குரிய நேரத்தில் வெளிப்படும். உன்னை விட நான் வலிமையானவனாக இருக்கிறேன். ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகிறேன். ஆனால் நீ சீக்கிரம் திறந்து விடுகிறாயே, அதேபடி அதற்கு சாவி சொன்னது. நீ என்னை விட பலசாலிதான், அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய், ஆனால் நான் பூட்டின் இதயத்தை தொடுகிறேன் என்றது. சக்கர சுழற்சி போல கீழே உள்ளது மேலேயும், மேலே உள்ளது கீழேயும் வருவது இயல்பானது. நம்பிக்கையும் கவனமும் தேவை. கடந்து போன விடயம் சம்பவத்தை நாம் என்னதான் முயன்றாலும் மாற்ற முடியாது. கடந்து செல்லதான் வேண்டும். அன்பு இலவசமாக பரிமாறிக்கொள்ள கூடியது. பலன்கள் பல ஆயிரம். கோபம் கொண்ட மனதிலும் கொதிக்கின்ற நீரிலும் காட்சிகள் தெளிவாக தெரியாது. பொறுமையுடன் கேட்டு புரிந்து கொள்ளும் பக்குவமே பிரச்சனைகளுக்கு தீர்வை தருகிறது. மனசாட்சிக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். மனசாட்சி இருந்தால் இப்படி செய்வீர்களா? இதை போன்ற வாசகங்கள் பாமர மக்கள் முதல் படித்த அறிவார்ந்த மனிதர்கள் வரை அன்றாட வாழ்வில் அதிகமாக பயன்படுவதை காண்கிறோம். அது சரியில்லை என்று என் மனதிற்கு தெரியும்.
அல்லது நீங்கள் சொல்வதை என்னால் செய்ய முடியாது, அது தவறென்று ஏதோ ஒன்று எனக்குள் சொல்லிக் கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது கூறியிருக்கிறீர்களா? அப்படி சொல்லி இருந்தால் அதுதான் உங்கள் மனசாட்சியின் குரல். இது சரி, இது தவறு என்று உங்களுக்குள் சொல்லுகிற, உங்களை ஆதரிக்கின்ற அல்லது உங்களை குற்றப்படுத்துகின்ற ஓர் உணர்வு. மனசாட்சி என்பது நமக்குள் இயல்பாகவே இருக்கிறது. நம்முடைய மனசாட்சி நமக்கு உதவ வேண்டும் என்றால் நாம் அதற்கு செவி சாய்க்க வேண்டும். நம்முடைய போக்கில் ஏதேனும் தவறு இருக்கிறதென நம் மனசாட்சிக்கு அல்லது உள்மனம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கலாம். அந்த எச்சரிப்புக்கு செவி சாய்ப்பது தவறான செயலால் வரும் கெட்ட விளைவுகளை தவிர்க்க மட்டும் அல்லாமல் நம்முடைய மனசாட்சி தொடர்ந்து தகுந்த முறையில் செயல்படுவதற்கும் உதவுகிறது. மனசாட்சிதான் நம் உண்மையான முகம். நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய உதவும். உங்களுடைய மனசாட்சிக்கு கொடுக்கும் எச்சரிப்புகளை அசட்டை செய்து விடாதீர்கள். நம்முடைய மனசாட்சி நமக்கு உதவ வேண்டும் என்றால் நாம் அதற்கு செவி சாய்க்க வேண்டும். நம் அனைவருக்கும் மிகப்பெரிய நீதிபதி மனசாட்சி, சரிதானே? முயற்சி திருவினையாக்கும்.